குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பயோபாட்டனில் 10th சாப்டர் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்டு என்டர்பிரெனியூரியல் பாட்டனி, அதாவது பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில்முனை தாவரங்களை பற்றியும் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த லெசன் நமக்கு வச்சுருக்க காரணம் என்ன, இந்த லெசனில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபுட் ஈல்டிங் பிளான்ஸ், அதாவது உணவு தரக்கூடிய தாவரங்கள், அதனோட ஆர்ஜினேட் எங்கே தோற்றம் அளித்தது, அதனோட கல்டிவேட்டட் ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ்னால் என்ன, காண்டிமெண்ட்ஸ்னால் என்ன, அதாவது சுவையூட்டிகள்னால் என்ன, அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறதையும், ஃபைபர்ஸ், டிம்பர்ஸ், பேப்பர்ஸ், டைஸ் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் சில மெடிசினல் பிளான்ஸ் என்ன, அதில் என்னென்ன கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதனுடைய ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன, அதாவது செயலாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட் அப்படிங்கிறத என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய லேண்ட் அனிமல், வாட்டர் அனிமல், என்ன அனிமலும் டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ இந்த பிளான்ட்டை தான் நம்ம டிபெண்ட் ஆகியிருக்க வேண்டியிருக்கு. அதே போல் ப்ரீ ஹிஸ்டோரிக் மேன்ஸ், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருக்க மனிதன் கூட என்ன செஞ்சான் அப்படின்றா, தான் வாழ்வதற்கு தேவையான பெர்ரிஸ் பழங்களையும், டியூபர்ஸ் கிழங்குகளையும், அடுத்து ஹெர்பேஜ் கீரைகளையும், இந்த கீரைகளுக்காகவும் இந்த தாவரங்களை தான் நம்பி வாழ வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வேட்டையாடுறதும் அவங்களுடைய தொழிலாக இருந்தது. அதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த வீட்டில் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய சிவிலைசேஷன் மாற ஆரம்பித்தது, அதாவது நாகரிகம் வளர ஆரம்பித்தது. இந்த நாகரிகம் வளர வளர எந்தெந்த தாவரங்கள், விலங்குகள் நமக்கு தேவைப்படும் சொல்லி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அவங்க அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாகரிகம் வளர்ந்ததுனால அவங்களுடைய ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகள்லையும் அவங்க நிலத்துக்கு ஏற்றாற் போலவும், அவங்களுக்கு தேவையான என்ன உணவு தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் இந்த தாவரங்களையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ உணவு முழுவதும் பார்த்திங்கன்னா உணவுகளுக்கான பிளான்ஸ் மாற ஆரம்பித்ததே, பல்வேறு வகையான பிளான்ஸுகள் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் விலங்குகள், வீட்டு விலங்குகளை பழகினத்தினாலையும் பிளான்ஸ் வீட்டிலே வளர்க்க ஆரம்பிச்சினாலும் பல சல்ஃபர்ஸ் ஃபுட், அதாவது உபரி உணவுகளும் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிளான்ஸும் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்க ஆரம்பிச்சது. இந்த தாவரங்கள் நம்மளுடைய எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வெவ்வேறு வகையாக பிரிக்கிறோம். அப்போ இதுதான் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு பொருளாதார பயனுள்ள தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாவரங்களை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபுட் பிளான்ஸ், ஃபுடர் பிளான்ஸ், அதாவது தீவன பயிர்கள், அடுத்தது ஃபைபர் பிளான்ஸ், நார் பயிர்கள், டிம்பர் மரக்கட்டைகள், அடுத்தது மெடிசினல் பிளான்ஸ், மருத்துவ குணமிக்க தாவரங்கள், அதே போல் பேப்பர் இண்டஸ்ட்ரியிலையும், டைஸ் சாயங்கள் ஏற்கும் தொழிற்சாலையிலையும், காஸ்மெட்டிக் அழகுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு அந்த தாவரங்கள் எந்த வகையில் மனிதனுக்கு யூஸ் பண்ணுதோ அதன்படி அதை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த வகைகளை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபுட் பிளான்ஸ், அதாவது உணவு தரக்கூடிய தாவரங்கள். நம்ம இடத்துல பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் நம்ம 10,000 ஸ்பீசிஸ்க்கு மேலே தாவரங்களை வளர்த்துட்ருக்கோம். அது நம்ம பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறது என்னென்னா 1500 ஸ்பீசிஸ் மட்டும்தான் நாம் இன்றைக்கி வளர்த்துட்ருக்கோம். இப்போ இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாப்புலேஷனுக்கும், மக்கள் தொகைக்கும் 3 வகையான கிராஸ் ஸ்பீசஸ், அதாவது புல்வகை சிற்றினங்கள் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குது, உணவு தரக்கூடிய தாவரங்களாக இருக்குது. இது ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக உணவு தரக்கூடிய ஒரு புல்வகை தாவரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ரைஸ், வீட் அண்டு மெய்ஸ், அதாவது நெல்லும் கோதுமையும் சோளமும் தான் பல்வேறு உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளில் வளரக்கூடிய மக்களுக்கும், இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் தொகைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உணவளிச்சிட்டு இருக்கிறது இந்த புல்வகை தாவரங்கள் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே சீரியல்ஸ், அதாவது தானிய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரியல் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், சீரியல்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் சீரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய வேர்ட்லேருந்து வந்தது. இந்த சீரீஸ் அப்படிங்கிற ரோமானிய வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா,
காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை கடவுள் அப்படின்னு அர்த்தம். அதனால அதை மீன் பண்ணி இதான் இந்த சீரியல்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சுருக்காங்க. இப்போ நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா மக்களுக்கும் உணவு தரக்கூடியது புல்வகை தாவரங்கள். அப்போ அது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா போயேசி ஃபேமிலி. அது போயேசி ஃபேமிலி அப்படிங்கிறது கிராஸ் ஸ்பீசிஸை சார்ந்தது. அப்போ போயேசினா கிராஸ் ஸ்பீசிஸ். அப்போ அனைத்து வகையான உணவு தரும் தாவரங்களும் கிராஸ் ஸ்பீசிஸை, அதாவது போயேசி ஃபேமிலியை சார்ந்ததாக இருக்குது. இந்த கிராஸ் ஃபேமிலி போயேசிய ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட்டு, இந்த சீரியல்ஸ் அதாவது தானியங்கள்லாம் ஃபுட் பிளான்ஸில் வச்சுருக்காங்க, உணவு தரும் தானியங்களை வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த சீரியல்ஸ்க்கெலாம் நிறைய குட் குவாலிட்டிஸ் உண்டு. அப்போ அந்த குட் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அது ஃபுட் பிளான்ஸில் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். த ப்ராமினன்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் அஸ் ஃபுட் பிளான்ட் இஸ் டியூ டு த ஃபாலோவிங் ஆட்ரிபியூட்ஸ். கீழ்கண்ட இந்த காரணங்களால தான் இந்த சீரியல்ஸை தானியங்களை நம்ம உணவு தரும் தானியங்களில் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது முக்கியமான 3 மார்க்கு. அப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இட் ஹாஸ் கிரேட்டர் அடாப்டபிலிட்டி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் காலனைசேஷன் ஆன் எவ்ரி டைப் ஆஃப் ஹேபிடேட். நம்ம எந்த இடத்துல அது வாழக்கூடிய, நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோமோ அந்த இடத்துல பயிரிட்டால் கூட இந்த தாவரங்கள் என்ன செய்யும், ஈஸியாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி தகவமைச்சிக்கிட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக வளரக்கூடிய தன்மை இந்த தாவரங்களுக்கு உண்டு. தானியங்களுக்கு எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, செம்மண்ணாக இருந்தாலும் சரி, களிமண்ணாக இருந்தாலும் சரி, வண்டல் மண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரியும் அந்த கிளைமேட் எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாட் பிளேஸாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கோல்டு டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, எந்த பிளேஸ்னாலும் தன்னை மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய தன்மை இந்த சீரியல்ஸ்க்கு உண்டு. அதனால தான் அதை ஃபுட் பிளான்ஸில் வச்சுருக்காங்க. செகண்ட் வந்து த ரிலேட்டிவ் சேஸ் ஆஃப் கல்டிவேஷன், எளிதில் பயிரிடக்கூடிய தன்மை உடையது. அதனாலையும் அடுத்த ட்ரில்லிங் ப்ராப்பர்ட்டி தட் ப்ரொடியூஸ் மோர் பிரான்ச்சஸ் விச் ரிசல்ட் இன் ஹையர் ஈல்டு பெர் யூனிட் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட குறைவான இடத்துல கூட இட் ப்ரொடியூஸ் பிரான்ச்சஸ் என்ன செய்யும், நிறைய கிளைகளை உருவாக்கி அந்த கிளைகளையும் நிறைய பயிர்களையோ இல்லை தானியங்களையோ கொடுக்கக்கூடியது. அதனால் என்ன, அதிகமான விளைச்சல் வந்து கிடைக்கும். அப்போ குறைந்த இடத்துல அதிகமான விளைச்சல் கிடைக்கிறதுனாலையும் தான் இதை நம்ம உணவு பயிராக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்பேக்ட் அண்ட் ட்ரை கிரைன்ஸ், இது எல்லாமே நிறைய செறிவூட்டக்கூடிய ஒரு உலர்ந்த கிரைன்ஸ். அதனால் இந்த தானியங்களை என்ன செய்யலாம், ரொம்ப நாளைக்கு நிறைய காய வச்சு நம்ம பதப்படுத்தி எடுத்து வைக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நம்மளோட உணவு தட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த உணவுகள் இல்லாமல் நம்ம பஞ்சம் பட்டினி இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும். அந்த பஞ்சத்துலேருந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும். அதே போல் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஸ்டோர் பண்ணுறதும் ஒரு இடத்துல இன்னொன்று இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனாலையும் இந்த தானியங்களை நம்ம உணவு தாவரமாக வளர்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹை கலோரிக் வேல்யூ, இதில் இருக்கக்கூடிய கலோரி சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி, அதிகமான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த சீரியல்ஸ். அதுக்காகவும் தான் இந்த உணவு பயிராக நம்ம வச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்னது, எந்த இடத்துனாலும் அது தகவமைச்சிக்கு வாழ்ந்துக்கும். செகண்டு, எங்கே வேணால் ஈஸியாக கல்டிவேட் பண்ணலாம். தேர்டு வந்து என்னது, இதுக்கு பிரான்ச்சஸ் உண்டாகிறதுனால நிறைய ஹை ஈல்டிங் கிடைக்க போகுது. அடுத்தது இது ட்ரை கிரைன்ஸ், அதனால் ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், பாதுகாக்க வச்சுக்க முடியும். எளிதில் அழியாதது. இந்த தன்மைகள்னாலையும் இதில் கலோரி வேல்யூ இருக்கிறதுனாலையும் இதை நம்ம முக்கியமான பயிராக வச்சுக்கிறோம். ரொம்ப ஈஸி கொஸ்டின். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அதிக எனர்ஜி கொடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது? இதில் இருக்கிறது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு எல்லா விதத்துலேயும் அது எனர்ஜி மட்டும் கொடுக்கறதில்ல, ஹை கலோரிக் வேல்யூ கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது, அதிக ஊட்டச்சத்து கொடுக்கறதாகவும் இருக்குது, நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதனால தான் இதை நம்ம உணவு தரும் தாவரங்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சீரியல்ஸு நம்ம அதனுடைய சைஸை பேசிக்கை வச்சு 2 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாசிஃபைட் இன்ட்டு 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தைய சைஸை வச்சு தான் பிரிக்கிறோம். அளவில் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்கிறத வச்சு இந்த சீரியல்ஸை 2ஆக பிரிக்கிறோம். அப்போ என்னென்ன, ஒன்று மேஜர் சீரியல், செகண்டு மைனர் சீரியல்ஸ். மேஜர் அப்படின்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய தானியங்கள், மைனர் சீரியல்னால் சின்னதாக இருக்கக்கூடிய தானியங்கள். அப்போ மேஜர் சீரியல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்,
ரைஸ், வீட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் பொழுது மைனர் சீரியல்ஸ்னால் என்னென்ன பார்த்தீங்கன்னா ராகி, அதாவது மில்லட் வகை இருக்கு இல்லையா, மில்லட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ராகி, அடுத்தது சார்கம் அதாவது சோளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ரைஸை கம்பேர் பண்ணும்போதோ வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போதோ ரொம்ப சின்னதாக இருக்கும். அது இல்லாமல் மில்லட் எல்லாமே கோடோ மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட்ஸ் இதெல்லாமே ரொம்ப சின்னது. அதனால தான் அது மைனர் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரைஸு, வீட்டு, இந்த மில்லட்ஸ் இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு 1 by 1 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது மேஜர் சீரியல்ஸ். பெருந்தானியங்களில் நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்னென்னா ரைஸ், அதாவது பேடி பற்றி பார்க்க போகிறோம். அரிசி அல்லது நெல் அப்படிங்கிறது இது நமக்கு தெரிந்த உணவு தான், டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் கூட. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரைஸ் சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க. இப்போ இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன? ஒரைசா சட்டைவா. இதுவும் தெரிஞ்ச நேம் தான், அதை மறந்துடாதீங்க. அடுத்தது பேடி அப்படின்னு சொன்னால் எங்கே வளரும் அப்படின்னா செமி அக்வாட்டிக் கிராப்ஸ். பேடிங்கிறது செமி அக்வாட்டிக், பாதி தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடியது. இட் க்ரோன் இன் ஸ்டாண்டிங் வாட்டர், நிலையாக இருக்கக்கூடிய தண்ணியில் வாழும். இது அதிகமாக தண்ணியும் தேவைப்பட்டாச்சுன்னா, அதிக தண்ணி இருந்ததுன்னா அந்த நெல் அழுகி போயிடும். அதனால் அந்த நெற்பயிர் அழுகிடும். அதனால் அதிக தண்ணியும் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமையும் இருக்கக்கூடாது. அதனால் செமி அக்வாட்டிக் கிராப்ஸு அப்படின்னு இதை சொல்கிறோம். பாதி தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பேடி நெல் வளரும். இது இம்பார்ட்டன்ட் ஃபுட்டாக எங்கே இருக்குன்னா உலகம் முழுவதும் இருக்குது. அதுலேயும் மெயின் எடுத்துகிட்டா நம்ம இந்தியாவில் சவுத்தர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலாம் இது ரொம்ப முக்கியமான உணவாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது ரிச் இஸ் சீஃப் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். இதில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் காணப்படுவதனால எனர்ஜி அதிகமாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால தான் இது முக்கியமான உணவில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன். எங்கே இதனோட தோற்றம் என்ன, எங்கே வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் தான் இது முதல்ல தோன்றுறது அப்படின்னு சொல்கிறோம். இதனோட தோற்றம் எங்கே அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில், மத்திய பகுதிகளில், சென்டர் நடுப்பகுதிகளில் தான் முதல்ல இது தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து எல்லா நாகரிகமாக வளர ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே காணப்படுது? சைனா, இந்தியா, தாய்லாந்து இந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுது. இன்றைக்கி எல்லாருக்கும் முக்கிய உணவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதிகமான உணவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியது நெல்லுக்கு எந்த பகுதினா தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டில் டெல்டா ரீஜன்லேயும் இரிகேட்டட் ரீஜன் பாசன பகுதிகள்லையும் இந்த நெல் பயிரை நம்ம பயிரிட்டு வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ இதுதான் ஆரிஜின் அண்ட் கல்டிவேஷன் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். தோற்றம் எங்கே? சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரீஜன். இது முக்கியமான 1 மார்க்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மிட்டமில், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சைனாலேயும் இந்தியாவிலையும் தாய்லாண்ட்லேயும் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து யூசஸ்னால் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டெய்லி நீங்கள் தெரிந்த உணவு எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு தெரிஞ்சதுனால ஈஸியாகவும் எழுதிடலாம். இது புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. யூசஸ் ஆஃப் ரைஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ். அப்போ யூசஸ் ஃபஸ்ட் என்னன்னா ரைஸ் யூஸ் ஆகுது. ரைஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம உணவாக எடுத்துக்கக்கூடிய டெய்லி சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரைஸ். ஏன் இந்த ரைஸ் அதிகம் எடுத்துக்கிறோம்? இது ஈஸியாக டைஜஸ்டபிள் கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு, எளிதில் செரிமானம் அடையக்கூடிய உணவுங்கிறதுனாலையும் ஹை கலோரியாக கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனாலையும் இதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ டெய்லி சாப்பாடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்க ஏற்கனவே, சவுத்தர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஏசியா இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரைஸை வேறு ஃபார்மில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃப்ளேக்டு ரைஸ், அதாவது அவல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவலாவும் பஃப்டு ரைஸ் ஆர் பார்ச்டு ரைஸ், அதாவது பொரி வடிவிலையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவல் உப்புமாலாம் டெய்லி அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் சீரியலாக இருக்குது, அதாவது காலை உணவாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல் பொரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இது உங்களுக்கு தெரிந்த உணவுகள் தான். அதுக்கப்புறம் ரைஸ் பிரான் ஆயில். இப்போ ரைஸில் நாம் எடுத்த மேலே நெல்லில் இருக்கக்கூடிய மேலே இருக்க அந்த உமியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது பயன்படுத்தாமல் கால்நடைகளுக்கு அது உணவாக பயன்படுத்திகிட்ருக்கு. இப்போ அதே என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக மாறி அந்த பிராண்ட்ஸ்லேருந்து, அந்த ரைஸ் பிராண்ட்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. அதாவது அந்த உமியிலேருந்து எடுக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில், தவிட்டு எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய். இந்த தவிட்டு எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கல்னரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு. கல்னரினா சமையல், நம்மளுடைய உணவுக்காகவும் வெஜிடபிள் ஆயிலாகவும், அதே போல் தொழிற்சாலைகளில்
பல்வேறு உயவுப் பொருட்களாகவும் இந்த ஆயிலை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன் என்னென்னா ஹஸ்க்கு. அதில் இருக்கக்கூடிய நெல் உமி, அந்த உமி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல், அதாவது சின்ன அனல் அடுப்புக்கெல்லாம் இந்த உமியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே போல் மேனுஃபேக்சர் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல், சில கண்ணாடி போன்ற பொருட்கள், பீங்கான் போன்ற பொருட்கள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது அது உடையாமல் பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த ஹஸ்க், அந்த உமியை வந்து என்ன செய்கிறாங்க, உள்ளே போட்டு அந்த டேமேஜ் ஆகாமையும் உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு பேக்கிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஃபெர்டிலைசர், உரமாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கு. கால்நடைகளுக்கும் சிறந்த உணவாக இருக்குது. இந்த ரைஸுடைய யூசஸ் நமக்கு நல்லா தெரிந்தது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வீட்டை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.